வணக்கம் நண்பர்களே. நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். புதன்கிழமை காலையில செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நடக்கிற சந்தை இது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறது எருமையிலோட விலங்குகள் தான் பார்க்க போறோம். ஓகே, எத்தனை வரத்து இருக்குன்னு பாத்துக்கலாம். திருச்சி மாவட்டத்துல திருச்சியில இருந்து மணப்பாறைங்கிற ஏரியால தான் இந்த சந்தை நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் புதன் 2 நாட்கள் நடைபெறுகிற சந்தை இது. ஓகே, அப்படியே பாத்தீங்கன்னா செங்கல்பட்டா சென்னைக்கு பக்கத்துல இருந்து அண்ணன் வந்து ரெகுலரா கொண்டாடுறவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை எருமைக்கண்ணு கொண்டாந்துருக்காரு, எத்தனை மாடு கொண்டாந்துருக்காருன்னு தெரியல. அப்படியே அதையும் பார்த்துருவோம். அவங்க வந்து எருமைகளை ஒவ்வொன்றா இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம இறக்குறதுக்குள்ள கீழே இருக்கிற எருமை கிடாரிகள் பிளஸ் போனா கண்ணுகளோட விலை நிலவரத்தை பார்த்துருவோம். அண்ணா, இந்த எருமை என்ன ரேட் வரும்? ரெண்டும் சேர்ந்து எத்தனை பல்லு போட்டிருக்கண்ணா? பல்லு சேர்ந்தது. போனா கண்ணா? ஓ, முன்னாடி இருக்கிறது கடை பொட்டையா? முன்னாடி இருக்கிறது கடை, அது பின்னாடி இருக்கிறது வந்து பொட்டைக்கண்ணு. ரெண்டும் சேர்ந்து பல் சேர்ந்தது. 1 லட்சம் ரூபாய் விலை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மேல நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் விலை போயிட்டு இருக்கு இந்த 2 எருமையுமே. அவங்க சொல்ற ரேட்டு. அது போக இதுல பார்த்தோம்னா ஆனா இந்த 2 கண்ணு என்ன ரேட்டு வரும்? 30 ரூபா. 30 ரூபா. ரெண்டுமே கோணா கண்ணா? 1 வருஷம் கண்ணு இருக்குமா? 8 மாசம்? 8ல இருந்து 10 மாசத்துக்குள்ள இருக்கிற 2 கோணா கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 2 கண்ணு பார்க்கறதுக்கு ஜம்முன் இருக்கு. அப்படி இதுல பார்த்தோம்னா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா 2 எருமை கடாரி கொண்டாந்துருக்காங்க. சுருட்ட கும்பல சேர்றது பாக்குற ஜம்முன் இருக்கு. இது ஒண்ணு பிளஸ் இங்க இருக்கிற இது ஒண்ணு. 2 கொஞ்சம் இளம் வயசுல இருக்குல்ல. ஆனா இந்த பெருசு என்ன ரேட்ல வரும்? 45 ரூபா வரும். 45. பல்லு போட்டிருக்கா இல்ல ஈத்து இறங்கிருக்கா? 4 பல்லு. ஈத்து இல்ல. இந்த கண்ணு கடா கண் 10 ரூபா. கெடா கண்ணு 10 ரூபா. அப்படி இந்த எருமை என்ன ரேட் வருங்க? இது பெருசு 50 ரூபா. 50 ரூபாயும் 80 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, வியாபாரம் பேசுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அதனால நம்ம அப்படியே எந்த கிளம்பிடலாம். அப்படியே அண்ணன் பின்னாடி கொண்டாந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இந்தல பாத்தீங்கன்னா இதுல கண்ணோட எருமை வலுவுக்கு முடிஞ்சிருக்குது. அது மாதிரி இது என்ன கண்ணு எருமையா? கண்ணு எருமையுமா? என்ன ரேட்னா வருது இது? 50 ரூபா. கண்ணு எருமைங்க 50 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பாலெல்லாம் தண்ணா கொடுக்கும்? பால் எவ்வளவு கொடுக்கும்? 4 நாள் கறக்கும். சரி. இந்த மாதிரி எருமைகள் வேணா இங்க வந்தா வாங்கிக்கலாமா? ரெகுலரா வருமா? ரெகுலரா வரும். உங்க பேரு? என் பேரு சத்தியமூர்த்தி. நீங்க ரெகுலரா சந்தைக்கு வந்துருவீங்க? சரி, ஓகே. ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுறது இங்க சந்தைக்கு வந்தாலும் ரெகுலரா வாங்கிக்கலாம். மெட்ராஸ்ல இருந்து மெட்ராஸ் போயிருங்க, கவலைப்படாதீங்க. அண்ணா வணக்கம். SRM காலேஜ் செங்கல்பட்டு கிட்ட இருந்து. செங்கல்பட்டு பக்கத்துல. சரி, ஓகே. இன்னைக்கு எத்தனை எருமை கொண்டாந்தீங்க? 7 மாடு கொண்டு வந்தோம். 7 மாடு கொண்டாந்துருக்கீங்க. எல்லாமே கிடாரியா இல்ல காளை மாடு கொண்டு வந்தோம்? காளை இருக்கு. கொடுத்துட்டோம். எல்லாம் முடிஞ்சீங்களா? பாத்து அது இங்கே இழுத்துட்டு போகுது. ஆமா. சரி. இது என்ன ரேட் வரும் கையில வச்சிருக்கிறது? 50,000 சொன்னோம். 40,000 வந்தா கொடுத்துருவோம். 50,000 சொல்றீங்க, 40,000 வந்தா கொடுத்துருவீங்க. பால் எவ்வளவு கொடுக்க? நேரத்துக்கு 10 கறந்து இப்ப இல்ல. இப்ப வத்த கறவை. சரி, ஓகேண்ணா. சரிங்கண்ணா, நல்லது. அப்படியே அவர்கிட்ட மீதி டீடைல் கேட்டுக்கிறேன். கூட இன்னொருத்தர் வருவார் இல்லைங்க? ஆமா, அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்கண்ணா. அது போக நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற எருமைகள். இதெல்லாம் ஃபார்முக்கு வளர்ப்பு போகுது. அண்ணா வணக்கம். இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி மட்டும் நடக்கும்? 3 மணிக்கு முடிஞ்சது. விட்டாங்க.
மணி 6 வரை நடக்கும். 6 மணி மட்டும் நடக்கும். காலைல வந்து ஒரு 6 மணிலிருந்து மணி 9 நடக்கும். 9 மணி மட்டும் நடக்கும். நீங்க வியாபாரியா வளர்த்து கொண்டாடுறீங்களா? வியாபாரி. என்னென்ன மாதிரி மாடுகள் உங்ககிட்ட கிடைக்கும்? எல்லா மாடு, எருமை மாடு, பசு மாடு, பசால எல்லா மாடும். எல்லா மாடுமே கிடைக்கும். சரி, ஓகே. உங்க பேரு? ரங்கசாமி. ரங்கசாமி. ரெகுலரா இங்க சந்தைக்கு வந்துருவீங்க? சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம இதுல பார்த்தோம்னா எல்லாமே. ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை எருமைகள் கொண்டாந்தீங்க? 6 உருப்படி கொண்டாது சார். 6 உருப்படி. ஆமாண்ணா. இதெல்லாம் கோணக்கண்ணுங்களா? ஆமாண்ணா, காலக்கண்ணுங்கண்ணா. காலக்கண்ணு. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? வருங்க, ஒரு 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். எத்தனை மாசம் இருக்குங்கண்ணா ஒவ்வொன்னு? ஒண்ணு 2 வருஷம் கண்ணுண்ணா. 2 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா. சரி சரி. இது போக மீதி கிடாரி கொண்டாந்துருக்கீங்களா? ஆமா, கொண்டாந்துறேன். அங்க இருக்கிறதா? ஆமா சார். அந்த பெருசு எத்தனை வருங்க? பெருசு ஒரு 30 ரூபா ரேட்டு கொடுக்கலாம் சார். இது? ஆமா சார். ரொம்ப பார்க்க ஜம்முன் இருக்குது. ஆமா சார். நாட்டு மாடு. நாட்டு எருமை. இது பால் அளவுல எத்தனை கொடுத்தது? பால் 4 லிட்டர் கொடுக்கும் சார். 4 லிட்டர் கொடுக்கும். ஆமா சார். என்ன ரேட்னா வருது இது? என்ன விலை வருது? ஒரு 30-35 வந்தா கொடுக்கலாம் சார். 35 வந்தா கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் எல்லாமே சார் ஒரே சராசரி. இப்ப கண்ணு போட்டிருக்க இல்ல சடையாக? இல்ல சார், காலி. ஒத்தக்கறவை தான். ஒத்தக்கறவையிலேயே 4 கொடுக்குதா? ஆமா சார். சரி, ஓகேண்ணா. இது மாதிரி எருமை இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சார். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. 9942832072 சார். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு எருமைகள் வரத்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஐயா, இந்த எருமை என்ன ரேட் வரும்? 40,000 ரூபா. 40,000 ரூபா. நீங்க வாங்கிருக்கீங்களா விக்கிறதா? எங்க இருந்து வரீங்க? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இது பால் அளவுல எத்தனைங்க கொடுத்தது? 5 படி. இப்ப வத்தக்கறவையா? அதனால சேல் பண்ணிட்டு வேற வாங்கலான்ட்டாங்க. சரி, ஓகேங்க. அப்படி கண்ணு எருமையெல்லாம் நிறைய கொண்டாந்துருக்காங்க. ஒரு சிலர் பேசுறாங்க, ஒரு சிலர் பேசவே மாட்டாங்க, அப்படியே கம்முன்னு இருந்துப்பாங்க. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? எருமை கண்ணோட 50 ரூபா சொல்றாங்க. 50 ரூபா. பால் அளவுங்க? பால் 7 லிட்டர். 7 லிட்டர் கொடுக்கும். எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? ஜெயசிமங்கலம். தோமலைக்கு வடக்கு. அங்க அந்தலையா? நீங்க வச்சிருக்க இந்த எருமை 40 ரூபா. இது கண்ணோடையா? கண்ணு கோணா கண்ணா கிடாரி கண்ணா? கோணா கண்ணோட. சரி சரி சரி, ஓகேண்ணா. அப்படி இந்தல பார்த்தோம்னா இந்தல 4 எருமைகள் வச்சிருக்கிறாங்க. சிவப்பு கவுரு விட்டு ஜம்முன்னு சுருட்ட கப்போட முறான்னு நினைக்கிறேன். இது என்ன முறா கிராஸா? எருமை முறா கிராஸா? முறாவா? எருமை முறா 3 தான் இருக்கு. அது உங்களுதா? அந்த இருக்கிறது நீங்க கொண்டாந்துருக்கீங்களா? இவரா? யாரு கொண்டாந்தது? உங்களுதுதான். அப்படி அந்தல வர்றேன். அண்ணா வணக்கம். சொல்லுங்க ராஜா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்களா சாத்தூர் கோயில்பட்டி. சாத்தூர் கோயில்பட்டி. இன்னைக்கு வந்து எத்தனை எருமைகள் வந்து நம்ம மணப்பாறை சந்தைக்கு கொண்டாந்துருக்கீங்க? நான் 3 எருமை கொண்டு வந்திருக்கேன். 3 எருமை. இந்த 3மே சிவப்பு கவுரு ஓட்டது உங்களுதா? 3மே முறாதான். இது எப்படி வத்தக்கறவை இல்ல? வத்தக்கறவை. அவ்வளவு இந்தல வேற காலமாடு போகுது. ஒவ்வொன்னு என்ன ரேட்னா வரும்? 35,000. இது வந்து ஈத்து எத்தனை போட்டிருக்கீங்க? இது மறுபடியும் போய் செலவு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். இப்ப வளர்ப்புக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கீங்க. சரி, ஓகேண்ணா. 3 சேர்ந்து 35 ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. 3மே ஜம்முன் இருக்கு. அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல 2 எருமைகள் இருக்கு. ஐயா, இது என்ன விலையா வருங்கய்யா? என்ன விலை வருங்க எருமை ஒண்ணும்? இது 45, இது 35 சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறேன். கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு எருமை வரது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சம்பல் கேட்க மாட்டேங்கிறேன். சரி சரி சரிங்கய்யா. ஒண்ணு 45, ஒண்ணு 35 தான் சொல்றாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற கண்டிஷன் போயிட்டு இருக்காரு. எருமைகள் வரத்து அதிகமா இருக்கு. அதனால வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. அந்த எருமையில அப்படியே பாத்துருவோம். இந்த எருமைகள் பூராமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற எருமை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எருமை கலர்ஃபுல்லா இருக்கு. முறால சேருன்னு நினைக்கிறேன். 4 கால் வெள்ளை, நெத்தி வெள்ளையோட இருக்கு. கண்ணு வந்து வெள்ளை கண்ணோட இருக்குங்க. அதான் ஸ்பெஷலு. இது என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்க என்ன ஏதுன்னு தெரியல. பாக்குற நல்ல பெரிய எருமையா இருக்கு. ஜம்முன்னு
மடிக்கால் எல்லாமே பார்க்குறதுக்கு அதுவும் ஜம்முன்னு தான் இருக்கு. இந்த மாதிரி நல்ல தரமான எருமைகள் வந்து நேரத்திலே வந்தோடனே டக்குன்னு வேலை முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி எருமைகள் வேணாலும் நம்ம மணப்பாறை சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே. இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிருவோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.